சனி வக்ர பயிற்சி பலன்களை பற்றி பார்க்க போகிறோம். நம்ம பகுதியில் எப்போதுமே பார்த்தீங்கன்னா ஜோதிட பலன்கள் சொல்லும்போது எதனால் உங்களுக்கு நல்லது நடக்குது, எதனால் உங்களுக்கு நல்லது நடக்காமல் போக போகுது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். இந்த பகுதியை கவனமாக பார்த்துட்டு வாங்க. குறிப்பாக உங்கள் லைஃப் லாங்குக்கும் நீங்கள் நல்லா இருக்கிறதுக்கான ஒரு எண்கணித குறிப்பை பற்றி இந்த பகுதியின் இறுதியில் சொல்ல போகிறேன். அதுக்கு உங்களுடைய நேமும் டேட் ஆஃப் பர்த்தும் தேவைப்படும். ஏதாச்சும் நீங்கள் பிஸ்னஸ் ரன் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா பிஸ்னஸ் நேமுமே தேவைப்படும். அதை பற்றின முழு குறிப்பையும் இந்த பகுதியின் இறுதியில் சொல்ல போகிறேன், கவனமாக கேளுங்க. இப்போ ஸ்ட்ரெயிட்டாக நம்ம சனி வக்ர பயிற்சி பலன்களுக்குள்ளார போக போகிறோம். மேஷம் தொடங்கி மீனம் வரைக்குமான உங்கள் அனைத்து ராசியினருக்குமே மிக துல்லியமான பலன்களை இப்போது நீங்கள் கேட்டு தெரிந்து கொள்ள போகிறீர்கள். எதை எப்போ செய்யணுங்கிறதெல்லாம் சொல்ல போகிறேன். துலாம் ராசிக்கு இந்த சனி வக்ர பயிற்சி என்ன பண்ண போகிறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். 6ஆம் வீட்டில் நிற்கும் சனியினால் உங்களுக்கு ஏற்கனவே நல்ல லாபங்கள் தான். ஏன்னா 6ங்கிற வீடு சனியை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய கஷ்டங்களை தீர்த்து வைக்கக்கூடிய வீடு, கடன் சிக்கல்களை அடைத்து விடக்கூடிய ஒரு வீடு, உங்களுக்கு புதிய வாய்ப்புகளையும் தரக்கூடிய ஒரு வீடு. அந்த வீட்டில் நின்றே சனி வக்ரம் பெறுகிறார். எப்போ? 26 ஜூலை 2026 முதல் 10 டிசம்பர் 2026 வரைக்குமான காலகட்டம் சனியினுடைய வக்ர பயிற்சி காலகட்டம். இந்த காலகட்டத்தில் உச்சம் பெற்ற குருவினுடைய பார்வையுமே சனி வாங்குகிறார். துலாமுக்கு அடிப்படையிலேயே சனி ரொம்ப நல்லது செய்யக்கூடிய ஒரு கிரகம். ஏன்னா சுக்கிரனுடைய வீடு தான் துலாம். உங்களுடைய துலாம் ராசிக்கான அதிபதி யாருன்னு கேட்டிங்கன்னா சுக்கிரன். அந்த சுக்கிரனுக்கு சனி யாருன்னு நம்ம பார்க்கணும். சனி ஒரு திக் ஃப்ரெண்டு சுக்கிரனுக்கு. ஸோ நிச்சயம் உங்களுக்கு நன்மைகள் மிக அபரிதமாக இந்த காலகட்டத்தில் நடக்கும். இன்னும் துரிதமாக நடக்கும். மேலும் மேலும் நன்மைகள் பெருகும். இதுதான் உங்களுக்கான ஒரே பதில். காரணம், இந்த காலகட்டத்தில் தொழில் ஸ்தானத்தில் குரு உட்கார்ந்து 2, 4, 6ஆம் வீடுகளை அவர் பார்வை செய்கிறார். அது மட்டுமல்ல, ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் இந்த ஜூலையில் குரு கொஞ்சம் முன்னோக்கி நகர்ந்து அதிசாரமாக நகர்ந்து 11ஆம் வீட்டில் லாபஸ்தானத்திற்கும் போயிட்டு வருவார். ஸோ எல்லா வகையிலையுமே உங்களுக்கு ரொம்ப ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயம் இருக்குது. ஸோ இந்த சனி வக்ரம் மட்டும் உங்களுக்கு கெடுதல் பண்ணிடுமா என்ன? நீங்கள் செய்ய வேண்டியது சனி பிரீத்தி ஸ்தலமான திருநள்ளாருக்கு தான் போகணும். இந்த மாதிரியெல்லாம் நீங்கள் எதுவுமே வச்சுக்காதீங்க. நீங்கள் எதைனும் உங்களுடைய இஷ்ட தெய்வ வழிபாடு, சில பேர் முருகனை வழங்கலாம், சில பேர் சிவனை வழங்கலாம். இப்போ முருகன் கஷேத்திரம்னா திருச்செந்தூர் தான் போகணும், விநாயகர் கஷேத்திரம்னா அதுக்கான ஒரு இடத்துக்கு தான் போகணும் அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் வச்சுக்காதீங்க. இப்போ திருவண்ணாமலைக்கு தான் போய் தான் நம்ம சிவனை வழிபடணும்லாம் வச்சுக்காதீங்க. நீங்கள் உங்கள் வீட்டில் அருகிலேயே இருக்கக்கூடிய பழமை வாய்ந்த உங்களுடைய இஷ்ட தெய்வ வழிபாடை இந்த காலகட்டத்தில் நீங்கள் செய்யணும். ஏன்னா சனி வாங்கக்கூடியது முழு சுப கிரகமான குருவின் உச்ச பார்வையை வாங்குகிறார். ஸோ இந்த காலகட்டத்தில் உங்களுடைய இஷ்ட தெய்வத்தையே நீங்கள் குருவாக வழிபடும் பொழுது அவங்களுடைய பரிபூர்ண அருள் அப்படிங்கிறது உங்களுக்கு முழுமையாக கிடைத்து உங்கள் லைஃப்பில் இருக்கக்கூடிய தடை தாமதங்களை விளக்கப் போகிறார். குறிப்பாக உத்தியோகத்தில் இருப்பவங்களுக்கு ப்ரொமோஷன் கிடைக்கும். ஒரு பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கு புதிய பிஸ்னஸ் வாய்ப்புனால அதிகப்படியான வருமானம் வரும். இதே ஒரு சில பேர் இப்போ தான் நான் ஒரு பிஸ்னஸ்குள்ளாரே என்ட்ராக போகிறேன், எனக்கு உடனேயே சக்ஸஸ் கிடைக்குமா சார்னா கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ இந்த காலகட்டமே ரொம்ப ஒரு கோல்டன் பீரியட் மாதிரி தான் உங்களுக்கு அமையுது. இந்த வாய்ப்பை தவற விட்டுறாதீங்க. இவ்வளோ நாள் நடக்கலை, இனிமேல் மட்டும் நடந்துருமா அப்படின்னு ஒரு விரக்தி மனப்பான்மை லைட்டாக உங்களுக்குள்ளார இருக்கலாம். பட் அதை தூக்கி தூர வச்சுருங்க. நிச்சயம் உங்களுக்கு அபரிதமான நல்ல பலன்களே கிடைக்க போகிறது. அதே மாதிரி இந்த சனியின் பாதிப்புகள் ஒரு சில சின்ன பர்சன்டேஜ் அளவில் இருக்குன்னா அது எப்படி வேலை செய்யும்னு கேட்டிங்கன்னா, புதிய நபர்கள், அந்நிய பாஷை பேசுபவர்கள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அறிமுகம் ஆவாங்க. அவங்க உங்களுக்கு ஒரு காரியத்தை நடத்தி தரேன் அப்படின்னு சொல்லி அதிகப்படியாக ஏதாச்சும் உங்கள்கிட்ட எதிர்பார்த்து வராங்கன்னா அவங்களுக்கு மட்டும் நீங்கள் ஜாமீன் கையெழுத்தோ அல்லது பணம் காசு தருவதையோ அதெல்லாம் எதுவும் செய்யக்கூடாது. வெளிநபர்கள், புதிய நபர்கள் யாராச்சும் வருவார்கள் என்றால் அவர்களிடத்தில் நீங்கள் மிக ஜாக்கிரதையாக இருக்கணுங்கிறத மட்டும் புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா சனியோடைய நல்ல பலன்கள் அப்படிங்கிறது முழுமையாக கிடைக்கக்கூடிய காலகட்டத்தில் ஒரு சில இடர்பாடுகள் சில நேரங்களில் கிடைக்கும். எப்போதுமே நல்ல விஷயங்கள் நடக்கும்போது தான் இந்த விக்னங்களும் சேரும். அது மாதிரியான தடை தாமதங்கள் இந்த மாதிரி புதிய நபர்களால் தான் உருவாகும். அந்த ஒரு விஷயத்தில் மட்டும் கவனமாக இருங்க. மற்றபடி நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி உங்களுடைய இஷ்ட தெய்வ வழிபாடை நீங்கள் செய்தாலும் சரி
அல்லது குருவினுடைய முழு சுப பார்வையை பெற்று சனி வந்து உங்களுக்கு நல்லது செய்ய போகிறதுனால ஜீவ சமாதிகளுக்கு நீங்கள் சென்று வந்தாலும் சரி, அது உங்களுக்கு நல்ல பலன்களையே தரும் அப்படிங்கிறத நீங்கள் உறுதியாக நம்பலாம். ஒரு மனிதனுக்கு இந்த கிரகங்கள் நல்லது மட்டும் பண்ணுறது மாதிரி பிடிச்சி நிறுத்திட முடியுமான்னு கேட்டால் முடியாது. அது சுற்றுற பாதையில் சுற்றிக்கிட்டே தான் இருக்கும், கொடுக்குற பலன்களை கொடுத்துக்கிட்டே தான் இருக்கும். அதில் மேடுகளும் வரும், உயர்வுகளும் வரும், பள்ளமும் வரும், வீழ்ச்சியும் வரும் வாழ்க்கையில். ஆனால் நமக்கு எப்போதுமே ஒரு பாதுகாப்பான ஒரு ஸ்மூத்தான லைஃப் தான் வேணும்னு எல்லாருமே ஆசைப்படுவோம். பெரிய தொந்தரவுகள் இல்லாத, தடங்கல்கள் இல்லாத ஒரு வாழ்க்கையை தான் நம்ம எல்லாருமே ஆசைப்படுவோம். அதற்கு தான் நம்ம முன்னோர்கள் நம்பர்ஸை வச்சுமே நிறைய ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி நம்ம பரிகாரமாக ஒரு கோயிலில் போய் ஒரு 108 சதுர தேங்காய் உடைக்கணும்னு ஏன் சொல்கிறோம்? ஏன் வந்து 48 நாட்கள் வந்து விரதம் இருந்து ஒரு மண்டல கால இந்த ஐயப்ப பூஜையெல்லாம் செய்கிறாங்க இல்லையா, மாலையெல்லாம் போடுறாங்க இல்லையா? இது மாதிரி எல்லாமே நம்பர்ஸை வச்சு நம்ம முன்னோர்கள் அந்த காலத்திலேயே நல்லது நடக்கிற மாதிரி நிறைய சூழ்நிலைகளை உருவாக்கிக்கிட்டாங்க தங்களுக்கு. அது நல்லதும் பண்ணியிருக்கு உறுதியாக. அது மாதிரியான ஒரு நிலை உங்களுக்கும் வரணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உங்களுடைய பெயர்களை கொண்டே அதை சாதிக்க முடியும். அதை தான் நான் பகுதியின் முன்னாடியே சொல்லியிருந்தேன், உங்களுக்கான இலவச பொது பலன்களாக நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டேன். ஸோ உங்களுடைய பிறந்த தேதி, உங்களுடைய பெயர் ஆங்கில எழுத்துக்களில் கீழே தெரிகிற வாட்ஸ்அப் எண்ணிற்கு நீங்கள் அனுப்பணும். எண்கணித பலன்கள், மறுபடியும் அழுத்தம் திருத்தமாக சொல்கிறேன், இது கிரக பலன்கள் கிடையாது. நியூமராலஜிக்கலாக ஒவ்வொரு பிறந்த தேதியுமே ஒரு கிரகத்திற்கு உட்பட்டதாக இருக்கும். பிறந்த தேதியின் கூட்டு எண்ணும் ஒரு கிரகத்திற்கு உட்பட்டதாக இருக்கும். அதற்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய வகையில் உங்களுடைய பெயர் அமைஞ்சிருக்கா அப்படிங்கிற தகவலை நான் சொல்லுவேன். அப்படி அமையலைன்னா என்ன பண்ணணுங்கிறத நான் சொல்லுவேன். அப்படி அமையாத பட்சத்தில் நான் அது வரைக்கும் உங்களுக்கு சொல்லியிருக்கக்கூடிய இலவச பொது பலன்கள் பொருந்தி இருந்தால் நீங்கள் என்னுடைய கன்சல்டேஷன் நீங்கள் ஃபர்தராக பே பண்ணி நீங்கள் எடுத்துக்கலாம். ஆனால் அது வரைக்கும் நான் சொல்லக்கூடிய அந்த இலவச பொது பலன்கள்லேயே உங்களுடைய குணாதிசயங்கள், உங்களுடைய பெயர் என்ன மாதிரி பலன்களை கொடுத்துக்கிட்டு இருக்கு எல்லாத்தையுமே நான் விரிவாக சொல்ல போகிறேன். அதனால் நீங்கள் அனுப்ப வேண்டியது உங்களுடைய பிறந்த தேதி, உங்களுடைய பெயர். வீட்டில் உங்கள் குழந்தைக்கு பேர் வச்சுருந்தீங்கன்னா உங்கள் குழந்தையுடைய பிறந்த தேதியுமே பெயரையுமே எனக்கு அனுப்பிச்சி விடுங்க. வியாபார பெயர் இருந்தாலும் வியாபார பெயரையுமே எனக்கு நீங்கள் அனுப்பிச்சி விடுங்க.